மக்களே இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சூப்பரான செலிபிரிட்டி வந்திருக்காரு. ஆக்சுவலா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில டைரக்டரா ஒரு என்ட்ரி கொடுத்து இப்போ ஒரு ஆக்டரா ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காரு. எஸ், லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் டைரக்டர் சுப்பிரமணியம் சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கும் சார். எப்போதுமே வந்து இப்படி ரொம்ப தன்னடக்கத்தோட தான் இருக்கீங்க சார். நானும் பார்த்துட்டு உங்களோட ஏகப்பட்ட இன்டர்வியூஸ். ஆனா படத்துல வந்து வேற லெவலா நடிக்கிறீங்க. எப்போதுமே வந்து இவ்வளவு மெச்சூர்டா தான் இருப்பீங்களா? ஏன்னா வயசானாலே கொஞ்சம் யங்கா இருக்கணும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கீங்களே சார், எப்படி? அதாவது வந்து 20 வயசுல காதல் வந்தா அது சரி, 40 வயசுக்கு மேலே காதல் வந்து அது பெரும் மனநோய். வயசுக்கு தகுந்த மாதிரி பக்குவம் வந்து இருந்தால் அது வந்து ஒரு சிறந்த மனசோடு நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், நிச்சயமா. இல்ல படங்கள் வந்து நிறைய கத்து கொடுத்துடுச்சோ உங்களுக்கு? கொஞ்சம் சைலண்டாவே நம்ம இருக்கணும்ப்பா இந்த இண்டஸ்ட்ரியிலன்னு. ஏன்னா நிறைய பேர் அப்படி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இல்லை, அது அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து இன்னைக்கு அப்படி இருக்கலாம், உங்களுக்கு அப்படி தோணலாம். அப்புறம் வந்து என்னென்னா, நம்மளுடைய இன்னைக்கு என்னென்ன ஒர்க்கு இருக்குன்றதை வைத்து நம்மளுடைய மனநிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே ஒரு சூப்பரான மூவி சார், மன்மதராசா. அந்த பாடல் யாருக்கு தான் தெரியாது? எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த பாடல். 80s கிட்ஸு, 90s கிட்ஸு, இப்போ இருக்கிற 2K கிட்ஸு கூட. ஸோ ஒரு சூப்பரான படம் டைரக்ட் பண்ணியாச்சு. மன்மதராசா படம் மாதிரியே ஏகப்பட்ட படங்கள் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டை நீங்கள் ஆட வைப்பீங்கன்னு பார்த்தா, நீங்கள் இப்போ வேற லெவலில் ஆக்டிங்கில் ஆடிட்டு இருக்கீங்க. எப்படி வந்து இந்த டைரக்ஷன்லேருந்து ஆக்டிங் பக்கம் வந்தீங்க? டேரக்டராக வந்து உங்களை எல்லாருமே மிஸ் பண்ணுறோமே. சினிமாவில் வந்து நீங்கள் வந்து இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ என்னென்னா, முன்னாடி ஒரு கருத்து சொல்லுவாங்கல்ல, ஒரு அப்படியே குதிரைக்கு கட்டின மாதிரி போயிட்டுருக்கணும் அப்படின்ட்டு. அது இப்போ கிடையாது. இப்போ எல்லாம் மாறுது. இப்போ நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் வந்து 2-3 விஷயங்களாவது நீங்கள் கற்றுருந்துருந்தால் தான் நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து சர்வேல் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். நான் இதில் தான் மாஸ்டர் அப்படின்னா அது வந்து இப்போ இருக்கிற சூழலுக்கு அது சரியா இல்லை. அதனால் இப்போ நான் வந்து என்னென்னா, சில படங்கள் வந்து தனுஷ் டைரக்ட் பண்ணுறாருன்னா அவர் கூட பயணிப்பேன். அடுத்தது நான் நடிப்பேன் சில படங்கள். சிலது வந்து நான் எழுதி கொடுத்துட்ருப்பேன் சிலவங்களுக்கு டிஸ்கஷன் போவேன். இப்போ எனக்கு ஒன்று எழுதிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும்போது தான் நம்ம பிஸியாக இருப்போம். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சார்? ஆக்டராக இருக்குது, ஆஹா நல்லா ட்ரீட் பண்ணுறாங்கப்பா, ராஜ மரியாதை கொடுக்குறாங்க நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதா? ஆக்டராகவே இருந்துடலாம், இல்லை எனக்கு டைரக்ஷன் தான்ப்பா, என்னைக்கா இருந்தாலும் நான் டேரக்டர் ஆகணும் தான் வந்தேன் அப்படிங்கிற ஒரு ஜோனில் இருக்கீங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா, அந்தந்த சூழல் தான். இப்போ ஒரு டைரக்டர் கூட நம்ம போய் ஒர்க் பண்ணும்போது, அந்த டைரக்டர் உங்களுக்கான ஃபேஸ் நல்லா நிறையா கொடுக்குறாருன்னா அந்த இடம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கணுன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் எல்லா துறையிலையுமே இருக்குது. உங்களுடைய சுதந்திரம் எங்கே அதிகமாக இருக்குதோ அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். உங்களுக்கு எது சார் கம்ஃபர்ட் ஜோனு? அதான், அது வந்து யாரு கூட நம்ம பயணிக்கிறோன்றதை பொறுத்து நமக்கு மாறுபடும். ஏன்னா எல்லாமே இப்போ நமக்கு வந்து அந்த துறையில் மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அங்கே சுற்றி இருக்கிறவங்க யார் கூட நம்ம பயணிக்கிறோன்னு வச்சு தான் அது வந்து நமக்கு எந்த தூரத்தில் ரொம்ப நம்மளால் அங்கே ஸ்கோர் பண்ண முடியுதுன்றதை நம்ம முயற்சி பண்ண முடியும். அதே மாதிரியே ராயன்லேயும் உங்களோட பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்க்கலாமா? இல்லை, அதில் வந்து நான் கூட இருந்தேன், அவ்வளோதான ஒழிய அதில் நடிக்கிறதுக்கான சூழல் நம்மளுக்கு இல்லை. அதோடு இல்லாமல் அங்கே அவ்வளோ டைம் நமக்கு இருக்காது. நமக்கு ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அடுத்த படத்தில் தனுஷ்கிட்ட கேட்கணும்ப்பா, எனக்கு ஒரு கேரக்டர் கூட இதுலேயும் இருந்தது, ரொம்ப சின்னதாக இருந்தது. அவரே சொல்லிட்டாரு, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குண்ணே, வேணாம் அப்படின்னாரு. தனுஷ் சார் அண்ட் உங்களோட நட்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி இருக்கு சார் அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது? திருடில அவருக்கு என்ன ஒரு 22 வயசு இருக்குமா? 19 வயசு. 19 வயசு. இப்போ வந்து ஒரு வேற லெவல் ஒரு மெச்சூரிட்டியோட டைரக்டரா, ஆக்டரா, ஹாலிவுட், பாலிவுட் என்னென்ன வுட்லாம் இருக்கோ நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஸோ இப்போ அவரை வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணீங்க, இப்போ கூட சேர்ந்து அவரோட டீமில் இருக்கீங்க. அந்த வளர்ச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குது சார்? எந்த ஒர்க்குலையும் வந்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிற தனுஷ் இல்லை, யாராக இருந்தாலும் அந்த நிலையை அடைவாங்க. அதோடு இல்லாமல் அவர் இப்போ சொன்னா இல்லைங்களா, அவர் வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு இயக்குனர், கதாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இப்படி பல பரிமாணங்கள் அவருக்கு இருக்கிறதால அவர் ஒன்று இல்லைன்னா இன்னொன்று பண்ணிகிட்டு இருப்பார்.
அது ஒன்று இல்லைன்னா ரிலாக்ஸேஷனே வந்து இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை செய்கிறது, அதுக்கு ரெஸ்ட்டாக இருக்கிறது இல்லை. பிஸியாவே வச்சு அதனால் வந்து இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு ரெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவோம்ல, அது இந்த ரெஸ்ட்டுன்றது இன்னொரு வேலையாக செய்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க அந்த உயரத்துக்கு போகிறாங்க. யாரும் இதன்படி இருந்தால் அந்த இடத்துக்கு தான் போவாங்க நிச்சயமா. நிச்சயமா சார். நான் இப்படி கேட்குறேன், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும், ஓகேவா? ஆக்டர் தனுஷ் அவர்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க? டைரக்டர் தனுஷ் அவர்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? இப்போ ஒரு சிறந்த இயக்குனர்கிட்ட அவர் மாட்டிட்டாருன்னா அவர் 100 அடிப்பார். அதே போல் டைரக்ஷனை பொறுத்தளவுக்கு நான் இப்போ அவரை பார்க்குற வரைக்கும் அவர் தனியாக எந்த படம் டைரக்ஷன் பண்ணாலும் கரெக்டாக, அதாவது சரியாக தான் பண்ணுறாரு. ஏன்னா நம்மளே வந்து இப்போ ஒரு ஒய்டு இது ஒன்று எடுத்துக்கலாமான்னா, ஆனால் நீங்கள் வேணால் எடுத்துங்கன்னா அது எடிட்டிங்கில் வராதுன்றார். அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருப்பார். இது நான் சொல்கிறதுல ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே, ஏன்னா இப்போ வந்து டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு என்னென்னா பெரும்பாலான ஆர்டிஸ்ட் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நிறைய எடுக்கிறாங்க, டேரக்டர்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. ஒரு க்ளோஸ்அப்னா அப்போனா க்ளோஸ்ன்னு தான் எடுப்பாங்க. இப்போ வந்து சார் ஒரு மிட் ஷாட்டும் எடுத்துக்கோங்க சார்னு எடுக்கிறாங்க, ஏன்னா ஃபிலிம் இல்லைன்றதாலன்ட்டு. அவங்க குறிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த குறை உண்டு, என்கிட்டே சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் தனுஷை பொறுத்த அளவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுப்பார். அது எல்லாருமே பிரமிப்பாங்க, அதுக்கு மேலே எடுக்க மாட்டார். அது ரொம்ப நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதான் சொல்கிறேனே, ஒரு துறையில் இதில் கரெக்டாக நம்ம பண்ண முடியும் அப்படின்னா தான் இறங்குவாங்க. ஏன்னா ஒரு துறையில் அவங்க மாஸ்டராக இருக்காங்க. ஏங்க நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் ஏங்க டைரக்ஷன் பண்ணுறீங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால் இது நம்ம சரியாக பண்ண முடியும்னா தான் அந்த இடத்துக்கு வருவாங்க, இல்லைன்னா அந்த இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி உன்னி முகுந்தன் அவர்களை பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த படம் சீடன் சார். அது நான் வந்து இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுவேன், இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்துருக்கலாமே, ஏன் அது அண்டர் ரேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக யதார்த்தமாக இருக்கும் அந்த மூவி. ஸோ சீடன் மூவியில் வந்து உன்னி முகுந்தன் அவர்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சாக்லேட் பாய், க்யூட்டாக இருக்காருப்பா, ஒரு மலையாள ஹீரோ அப்படின்னு. இப்போ என்னன்னா வேற லெவல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்லா அவரோட விடாமுயற்சிக்கு ஒரு சூப்பரான ரோல் கிடச்சிருக்கு கருடனில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவரோட வளர்ச்சியை? ஏன்னா அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இது நம்ம அதான் சீடனில் ஒரு முதல் படத்தில் நடிக்க வந்தார். அதான் என்னென்னா ஒரு யாரையும் சொல்கிறேனே, இப்போ விஜய்க்கு விஜய் இருக்கார். இன்றைக்கி வந்து நான் அவருடைய டான்ஸ், அவருடைய அவர் பாடுறது, அவருடைய டான்ஸு எல்லாத்தையும் பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஆனால் அவருடைய முதல் 2-3-4 படம் வந்து ஒரு விமர்சனத்துக்கு ஆளாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய குறைகளை தானே பார்த்து கொண்டு ஒருத்தன் மேலே வரான் பார்த்தீங்களா, அவன் ரொம்ப மாபெரும் ஒரு மனிதன். அவன் தன்கிட்ட இருக்கிற குறையை அவன் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய ஆள். தன் குறையை தெரியாதவன் தான் அதே இடத்துல நின்று உயிரை வாங்குவாங்க. நம்மளை நான் நல்லா தான் சார் பண்ணுறேன், இந்த மக்களுக்கு பிடிக்க மாட்டேது சார்ன்றான். ஆனால் அது சிறந்தவர்கள் அப்படி பேசுறது கிடையாது. அப்படி அந்த சிறந்தவர்கள் வரிசையில் உன்னியும் இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி இருந்தாப்புலன்றதை இன்றைக்கி நினைக்கும்போது தன்னை அவன் உணர்றான், தன்னை உணர்ந்திருக்கான். நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பாக இருக்கோம், எங்கே சரியில்லை அப்படின்றத அவன் நிறைய நாள் தனிமையில் யோசிச்சிருக்கான். அதனால் அந்த இன்றைக்கி இருக்கிற அவ்வளோ மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்கான். தன்னை அவன் யோசிச்சிருக்கான் தனிமையில் உட்காந்து. அது ரொம்ப முக்கியம். அந்த பெஸ்ட்டு குவாலிட்டி அவங்ககிட்ட இருந்திருக்கு, இப்பயும் இருக்கும். அது இன்னும் பெரிய இடத்துக்கு போகும். கருடன் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு சார்? நான் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம், இப்போ ஒரு நல்ல ஒரு ரோலில் இருக்காப்புல, ஒரு மாதிரி குரு ஸ்தானத்தில் இருக்கீங்கல்ல. இது பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்கிறேனே, ஒரு சிறந்தவன் வந்து அந்த இடத்துக்கு போயிடுவான். இதில் வந்து நம்ம பெருமைப்படுறதுக்கு உண்மை கிடையாது. ஏன்னு கேட்டால் ஒரு தந்தை, அதாவது ஒரு தந்தையினுடைய ஒரு தாயினுடைய மிகப்பெரிய சோகம் என்ன, தன்னை விட தான் புள்ள, இப்போ ஒரு பெரிய வெற்றியாளர் இருக்கார் ஒரு அப்பா, தான் பையன் வந்து தன்னை விட வெற்றி அடையலைன்னா தான் அவருடைய வாழ்நாள் சோகம் அது. அதே மாதிரி ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ என்ன சோகம்னா, மிகப்பெரிய அறிவாளி அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்துட்டான்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய அறிவாளி அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்துட்டான்னு வச்சுங்களேன், அவங்கள அறிவாளை இவன் ஜெயிக்க வேண்டிய மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கான். இது ரெண்டுமே துன்பமானது. ஏன்னா அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பார், இவன் அந்த கோடீஸ்வரர் நிலையை அடையிறதுக்கு இவன் போராடணும். அவருக்கு நம்மளை விட நம்ம பையன் முன்னேறலையே அப்படின்ற வாழ்நாள் சோகம்.
ஆமா. அதே மாதிரி இவனுக்கு அப்பா ஏன் தான் இந்த இவ்வளோ மண்டையோட பிறந்தானோ, அறிவா மண்டை பூரா அறிவாக பிறந்துட்டு நம்மளை உயிரை வாங்குறானே, உங்கள் அப்பாவோட நீ கொஞ்சம் கம்மி தான்ப்பா அறிவில்ன்றான். அப்படி இருக்கு இல்லையா? அப்போ என்னன்னா ஒரு மனிதன் வந்து தன்னை உணர்ந்து கொண்டு அவன் மேலே போக 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 போகிறதுங்கிறது ஒரு அருமையான விஷயம். அதை யார் யாரெல்லாம் அதை யோசிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போயிடுவான். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு. உங்களுக்காகவே ஏகப்பட்ட சாயா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சார். சரி, எது போலாம் சார்? ஃபர்ஸ்ட் மசாலா வேணுமா, பிளாக் வேணுமா? ஜிஞ்சர் கொடுங்க. ஜிஞ்சர் போலாமா? சுடுது. ஜிஞ்சர் டீ உள்ளே ஜிஞ்சர் டீ இல்ல. வெங்காயம். என்ன கேள்வியா இருக்கும் சார் வெங்காயத்தை பேஸ் பண்ணி? வெங்காயம்னா எனக்கு பெரியார் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவர் வந்து எதாக இருந்தாலும் வெங்காயம்னுவார். அடுத்து வெங்காயத்தினுடைய மிகச்சிறந்தது என்னன்னா அது உரிக்க உரிக்க உள்ள ஒன்றுமே இருக்காது. அடுத்தது சமையலில் ஒரு சூப்பர் ஸ்டாரில் வெங்காயமும் தக்காளியும் முக்கியமானது. நிச்சயமா. அது ரெண்டும் இல்லைன்னா பெருசாக பண்ண மாட்டாங்க. அது கூட உப்பு. நீங்க சமையல் பத்திலாம் சொல்றதுனால நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும். சூப்பரா சமைப்பீங்களா நீங்க வீட்ல? சமைப்போம். அது சூப்பரா இருக்கான்னு சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். சரி, நீங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம். அழகா ஒரு விருந்து மாதிரி இங்க ஒரு செட்டப் போட்டிருக்கலாம். நானும் பசியில இருக்கேன். ஓகே, சோ வெங்காயம் வந்திருக்கா? நான் என்னது ஜிஞ்சர்னு எப்படி அதுல வெங்காயம் வந்தது? அப்படிதான் கொளறுபடியா இதான். ஆமா, ட்விஸ்ட் டர்ன்ஸா இருக்கும். சோ வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க லைஃப்லயே வந்து ரொம்ப எமோஷனலான தருணம், நான் இந்த மாதிரி லைஃப்ல எமோஷனல் ஆனதே இல்லப்பானா எந்த தருணம் சொல்லுவீங்க உங்க லைஃப்ல? எனக்கு ரொம்ப இது வந்து பிரபாரன் சாருடைய மரணம், விடுதலை புலி பிரபாரனுடைய மரணம் வந்து ரொம்ப எங்களை பாதிச்சு, என்ன பாதிச்சுது. அன்னைக்கு அந்த மரணத்தன்னைக்கு நானும் அமீரன்னும் நேராக ஒன்றுமே சொல்ல முடியாமல் நாடே அப்படியே அமைதியாக இருக்குது. க்ரீன் பார்க்கில் போய் உட்காந்து அப்படியே அந்த டிவி அந்த லாபியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப கனமான தருணம் அது, ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப லைஃப்லேயே வந்து ரொம்ப ஆனந்த கண்ணீர் வந்த ஒரு நாள்னா எந்த நாள் சொல்லுவீங்க சார்? அது நிறையா தருணங்கள் இருக்குது. குறிப்பாக எங்கள் அம்மா என்னைக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அன்னைக்கெல்லாம் ஏதோ காரணத்துக்காக அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அது. அதே மாதிரி நீங்கள் டேரக்டர் ஆனோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க உங்கள் அம்மா? ஆஹா, என் பையன் வந்து டேரக்டர் ஆகிட்டான். அவங்களுக்கு அவ்வளோலாம் பெருசாக தெரியும். அவங்க இன்றைக்கும் வந்து ஏன்பா அவங்க முதலாளிகிட்ட ஒரு நாள் லீவ் கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு தான் அவங்க, அதாவது அவங்களுக்கு தெரியும், பட் இந்த சிஸ்டம்லாம் தெரியாது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு மாபெரும் விவசாயி, அவங்க ரொம்ப கடினமான உழைப்பாளி. அவங்க இன்றைக்கி 77 வயது. அவங்க இந்த மாதிரியான க்ளோரியிலலாம் அவங்க பெரிய மகிழ்ச்சி அடைகிறவங்க கிடையாது. பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா, அவ்வளோதான் அவங்களுடைய இது. அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் படம் திருடா திருடி சூப்பர் டூப்பர் ஹிட். எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? எவ்வளோ ஆனந்த கண்ணீர்லாம் வந்துட்டே இருந்துச்சு, எவ்வளோ நாட்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இல்லை, அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம 99 நான் சென்னை வரேன், 2003 ஒரு 4 இயர்ஸ் நல்ல ஹார்ட் ஒர்க்கு நம்ம பண்ணோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ரொம்ப பிஸியாகவே இருப்பேன் நான். அதனால் வந்து எனக்கு என்ன, சரி ஒரு படம் பண்ணியிருக்கோம், அது வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது ஒழிய, இதனால் இன்றைக்கும் நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இயல்பிலேயே நான் எப்போதுமே வந்து என்னென்னா தரையிலேயே நடக்கணும் அப்படின்றது தான் நினைப்பேன். ஏன்னா உடலில் வந்து அரை பங்கு காலும் அரை பங்கு தான் மற்ற உறுப்புகள்லாம் இருக்கும். இதயம் அது இது மூளை கண்ணுலாம் இருக்கும். பாதி அரை வந்து காலாக தான் இருக்கும். அதிகம் காலை பயன்படுத்துகிறவன் வந்து ஆரோக்கியமானவன். அதிகம் காலை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப மகிழ்ச்சியானது. நான் எப்போதுமே வந்து எதுக்கும் வந்து ரொம்ப ஆகா ஓகோன்ற ஆள் கிடையாது, இயல்பிலே கிடையாது. அதனால் வந்து சரி ரைட்டு வந்திருக்கு, அவ்வளோதான். சூப்பர், அவ்வளோதான். அதே மாதிரியே ஒரு டேரக்டராக இவ்வளோ வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுச்சா சார்? திருப்தியாக இருக்கீங்களா, இல்லை நான் இன்னும் வந்து நிறையா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கீங்களா? மனிதனுக்கு வந்து திருப்தி கிடையாது. ஏன்னா ஒரு பறவைகளுக்கு மிருகங்களுக்கு தான் திருப்தின்ற ஒன்று இருக்குது. ஏன்னா மனிதனுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது. மனசு ஆசைகளால் ஆனது. அப்போ வந்து ஆசை உள்ளவன் யாருமே வந்து இது போதும்னு நினைக்க மாட்டான். அந்த ஆசையை வந்து வேணால் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு அப்படி அந்த கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க ஒழிய, ஆசை வந்து இல்லாத மனிதன் இறந்த மனிதன் தான் ஆசை இல்லாத மனிதன். ஆமாம். அதனால் வந்து ஆசை இல்லாமலோ இது போதுன்றதோ நம்ம நினைக்கிறது இல்லை.
அதை நோக்கி போயிட்டு இருப்போம். ஆனால் அது வேணும் இது வேணும்ன்ட்டு அந்த எப்படி ஒரே நாளில் இது நடந்துடணும் அப்படின்ல. ஏன்னா எந்த மரங்களும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் பழம் கொடுக்கறது இல்லை. ஆமா. அதனால் அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்போம். அது கிடைக்கும்போது நம்ம அதற்கான மகிழ்ச்சி அடைவோம். சூப்பர் சார். இது கேட்டே ஆகணும். நீங்க காலேஜ்ல என்ன சார் படிச்சீங்க? நான் காலேஜ் படிக்கல, +2 நான். அப்படியா? இவ்ளோ ஃபிலாசபிலாம் பேசுறீங்களே, எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க? இல்லை இல்லை, படிப்பு என்பது வந்து நீங்கள் வந்து கல்லூரி படிப்புன்றது கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு மனிதன் வந்து அறிவாக இருக்கிறான்றதால அவன் காலேஜ் படிக்கணும்னு இல்லை. நம்மளும் அறிவாளியும் கிடையாதுன்னு வைங்களேன். நம்ம என்னென்னா படிக்கிறத வந்து பாட புத்தகத்தில் படிக்கிறத விட மற்ற புத்தகங்கள் நிறையா உங்களுக்கு ஏற்படுத்திடும். அடுத்தது நீங்கள் அறிவை நிறையா தேடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி போயிடும். அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை யாருக்குமே. ஏன்னா அறிவு என்பது என்னன்னா, அடுத்தவன் மீது அதிகாரம் செலுத்த நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் தகவலுக்கு பெயர் தான் அறிவு. அந்த அறிவால் நீங்கள் அடுத்தவனை வந்து ஆதிக்கம் செலுத்துவீங்க. ஆமா. ஏன்னா அதனால் அறிவு ஆபத்தானது. அது வந்து கெட்டதையே யோசிக்கும். குழந்தை ஏன் வந்து கெட்டதை யோசிக்க மாட்டேங்குன்னா அது அறிவு கம்மி. அப்போ அறிவு வந்து இந்த உலகத்தை எப்படி ஏமாற்றலான்னு இப்போ யோசிக்கும். முதல்ல அடுத்தவனை எப்படி வந்து இது பண்ணணுன்னு. அதில் குறைந்த மக்கள் வந்து குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவங்க அந்த அறிவை வந்து கார்ல் மார்க்ஸ் மாதிரி, ஒரு திருவள்ளுவர் மாதிரி, ஒரு திருமூலர் மாதிரி அவங்க அறிவை நன்மைக்கு, வள்ளலார் மாதிரி அவங்க அறிவை நன்மைக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் பெரும்பாலான பேர் அறிவை வந்து கெட்டது தான் பயன்படுத்துவாங்க. ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் அறிவை பற்றி. அப்போ அன்பை பற்றி? அன்பு, அதான் அன்புன்றது வந்து அது வந்து ஒரு கடவுளினுடைய நிலை. அது நீங்கள் வந்து ஆன்மீகம் என்பதே அன்பு மயம்தான். நீங்கள் வந்து இயேசுநாதர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அன்பு தான் சொல்லியிருப்பார். நபிகள் வந்து தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். வள்ளலாரும் வாடியை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு தான் சொல்லுவார். எல்லாம் அன்புக்கும் உண்டும் அடைக்கும் தாழ்ன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அப்போ அன்பு என்பது இறைவன் மயமானது. அது அன்பே சிவன் சொல்கிறாங்களா. அப்போ வந்து நீங்கள் எல்லா ஆன்மீகமும் எல்லா கடவுள்களும் அன்பை தான் அவங்க போதிக்குது. மனிதன் தான் வந்து மதத்தை வைத்துக்கொண்டு வந்து தவறாக போகிறாங்களே ஒழிய கடவுள்கள் எதுவும் தவறானது கிடையாது. மனிதன் தான் தவறானவன். கடவுள் என்பது அன்பானது தான். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார். சூப்பர். அடுத்ததாக எந்த டீ போகலாம்? அடுத்தது சென்ச்சா மின்ட் பிளாக். சென்ச்சா மின்ட்னா என்னங்க? சென்ச்சா வந்து சைனா டீ சார். ஓ, சைனாலேருந்து இறக்குமதி. சரி சரி. பிளாக் டீ போங்க. சென்ச்சா தான் நீங்கள் குடிப்பீங்கன்னு நினச்சேன். பிளாக் போயிடலாமா? ஓகே. பிளாக் டீ உள்ளே மிளகா. ஸோ காஞ்ச மிளகா பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, டேரக்டராக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஆக்டராக ஒரு கலக்கிட்டு இருக்கீங்க. ஏகப்பட்ட டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? எந்த டேரக்டருக்கு வந்து என்னை விட இவருக்கு இவ்வளோ கோவம் வருது, சுல்லுன்னு கோவம் வருதுப்பா, வேலைக்காக தான் வருது ஆனால் ஜாஸ்தியாக கோவம் வருதுன்னா எந்த டேரக்டர் சொல்லுவீங்க நீங்கள் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸில்? இப்போ எனக்கு என்னென்னா என்கிட்ட யாரும் கோவப்பட மாறதில்ல. இல்லை, ஜென்ரலாக வெற்றிமாறன் வந்து அதான் சொல்கிறேன். வெற்றிமாறன் வருஷத்துக்கு ஒரு 3 நாள் கோவப்படுவார். அவரே சொல்லுவார் நம்மகிட்ட. அது வந்து ஒரு ஏதோ ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு டூம்னு திட்டிகிட்டு இருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வெற்றி இப்படி ஆயிட்டீங்க, சிவா நம்மளுக்கு வருஷத்துக்கு 3 நாள் வரும், அது இன்னைக்கு வந்துருச்சு, அதில் அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டுவாரு. அவர் ரொம்ப இதாக இருப்பார். அமீர் வந்து அவரு கூட பயன்படும் போது எனக்கு வந்து ரொம்ப அவர் சீரியஸான ஆள். அவர் அமீர் எல்லாமே அதாவது ஒரு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர்கிட்ட தான் ஜாலியாக பேசுவார். மற்றவங்க வந்து காமாக இருப்பார். ஆனால் ரொம்ப ஹாப்பியான ஆள். ஆனால் அவர் வந்து ஒரு ரூமுக்குள்ளே நம்ம அவருக்கு கம்ஃபர்ட்டான ஆள் கூட தான் அவர் ஜாலியாக இருப்பார். புது ஆள் வந்துட்டா சைலண்ட் ஆகிடுவார். அப்படி ஒரு கேரக்டரு. அவர் வந்து என்னென்னா எல்லாமே வேலையிலே கவனமாக இருக்கணும்னு நினைப்பார். அவர் ரொம்ப சைலண்ட்டாக செட்டு இருக்கணும். அதான் சொல்கிறேன், வேலைக்காக தான் அவங்க திட்டுவாங்க. எனக்கு என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த கேள்வியெல்லாம். ஏன்னா எங்கள் அப்பா கோவப்பட்டிருக்காரு நான் தப்பு பண்ணும்போது, எங்கள் அம்மா கோவப்பட்டு அடிச்சிருக்காங்க தப்பு பண்ணும்போது, என் ஆசிரியர் தப்பு பண்ணும்போது அடிச்சிருக்காரு. இவங்கள்ட்டலாம் கோவம் இருக்குது. ஆனால் இந்த கோவத்தை நம்ம என்ன பார்க்குறோன்னா அதெல்லாம் வந்து அந்த நேரத்து மூமெண்ட்டு. அதனால் எங்கள் வாத்தியார் என்னை வந்து வருஷம் பூரா அந்த கோவத்தை அவர் வச்சுக்கிட்டதே கிடையாது இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்குது. கடுகடுன்னு இருக்கிற டேரக்டர்கிட்ட நான் மேக்ஸிமம் நான் போகவே மாட்டேன். பாப்பா 2 நாள் இது சரியாக வரப்பா. நான் தான் சொன்னேன்ல கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா. ஏன்னா
நான் எப்போதுமே என்ன நினைக்கிறேன், ஒரு நிறைகுடம் தளம்பாதுன்ற மாதிரி தான். ம். ஒருத்தன் வந்து நொய் நொயின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கு இன்னும் வேலை தெரியாமல் இருக்கணும். ம். அப்படி இல்லைன்னா அவன் இன்னும் முழுமையடையாமல் இருக்கான். அவன் ம். பொறுப்பு உணராமல் இருக்கான். ஒரு பொறுப்பை உணர்ந்தவன் யாருமே கோவப்பட மாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா மைண்ட் மேனேஜ்மெண்ட் முக்கியம். உங்களை நம்பி வந்து 150 பேர் 200 பேர் வேலை செய்கிறான். நீங்கள் அவனை அன்பாக சொன்னாலே அவன் அதை செஞ்சுருவான். கேட்பாங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போச்சுன்னா திட்டுறதால 15 நிமிஷம் தான் லேட்டாக போகும் இல்லையா? ஆமா. அது உடனே நடக்காது. அப்போ நீங்கள் யார் ஒருவன் கோபத்தோடு எழுகிறானோ அவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கோவப்பட்டாலும் அவனை சாயங்காலம் கூப்பிட்டு, தம்பி இது எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிலாம் ஒன்றும் இங்கே நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதே போல் இந்த இந்த சினிமா வந்து உலகம் காவியமாகி இந்த உலகத்தை திருத்த போகிறது இல்லை. என்ன கார்ல் மார்க்ஸ் எழுத மூலதனமா இல்லை திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளா இது? அதெல்லாம் கிடையாது. ஒரு படம், அதில் வந்து நீ ஒரு காசு சம்பாதிக்க போகிற, நம்ம ஒரு காசு சம்பாதிக்க போகிறோம். அவ்வளவுதான். இங்கெல்லாம் கோவப்பட்டு அதை நான் ஓப்பனாகவே நான் சொல்லுவேன். அதே மாதிரியே சார் இந்த லுக்க பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒருத்தர் தான் ஸ்ட்ரைக் ஆறாரு. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல, அப்படி ஒன்றும் தெரியல. நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஏன்னா 6ல இருந்து 60 வரை படத்துல வந்து உங்கள மாதிரியே தான் ஒரு கெட்டப்ல இருப்பாரு, புக் எழுதுவாரு. அந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்றீங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட் வருது. புக் எழுதுறீங்களோ? இல்லை ஏன்னா இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்றீங்க. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஓ இப்படிலாமும் இருக்கா அப்படின்னு எங்களுக்கே இப்பதான் தெரிய வருது. இல்லை, புக்கு அதாவது எழுதணும். நம்ம எஃபியில் நிறையா எழுதிட்டு வருவேன் நான். ஆனால் தொகுத்து இப்போ ஒரு புத்தகமாக போடணுன்னு ஒரு நண்பர் சொல்லிட்டு இருக்காரு. இது நிச்சயமாக எழுதணும். ஒரு புத்தகம், ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை எழுதணும். ஆனால் வந்து இன்னும் அதுக்கான நான் அதான் சொல்கிறேன், என்னன்னு கேட்டால் வாழ்க்கையில் ஒன்று எழுதினாலும் சிறப்பாக எழுதிடணும். எப்படி ஒன்று படைச்சிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு நம்ம செய்யணும்னு நினைப்பேன். பார்ப்போம், அது நடக்கலாம். அவளா காத்துட்டு இருக்கோம் சார் நாங்க. அடுத்து 4 டீ இருக்கு சார் உங்களுக்காக. எது போலாம்? அடுத்த என்ன டீ? மசாலா டீ போதும். மசாலா போலாமா? இல்ல மசாலா கலந்த கேள்வி இருக்கான்னு பாப்போம். ம். ஓகே. மசாலா கலந்த கேள்வி இல்ல. ஆனா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. ம். என்ன கேள்வியா இருக்கும் சார்? பணமா? ஆ ஏகப்பட்ட பணம் இருக்கிறது. வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி சார் உங்க லைஃப்லயே அருமை. ம். எவ்வளோ? நான் வந்து நான் 6 லட்ச ரூபாய். 6 லட்சமா 6 சார்? லட்ச ரூபாய். ஆமாம். திருடா திருடி ஆமாம், அந்த படத்துக்காகவா? டைம். ஆஹா சூப்பர் சார். அது அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது நீங்க நோ ஓ அது பேட்டாவோட இல்லை சம்பாதி இல்லை, அசிஸ்டண்ட். அது எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு அதிக சம்பளம் தந்தது பிரகாஷ்ராஜ். நான் வந்து தயான்னு ஒரு படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் எனக்கு நிறையா சம்பளம் தந்தது. நானே நினச்சேன், என்ன இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு. அப்புறம் பிரகாஷ்ராஜ் சார்கிட்ட இன்னொன்று இருக்குது. அவர் அப்பப்போ போய் அவர்கிட்ட கடன் வாங்கணும். ம். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், நான் வீட்டுக்கு வாடகை கொடுக்கல சார், நான் அப்போ தான் ஒரு மகிழ்ச்சி ஆவார். ஆ. அவர்கிட்ட போயிட்டு ஒரு 2 மாதம் எதுவும் வாங்கலைன்னு வச்சுக்கிங்களேன், அவர் என்னடா அவ்வளோ திமிராயிடுச்சா அவங்களுக்குலாம், அவ்வளோ ஈகோ வந்துடுச்சாடா, என்கிட்ட சம்பளத்தோடு போகிறீங்க, எதுக்கும் காசு வாங்க மாட்டேறீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஓகே. மனிதர் அவர். அவர் எனக்கு நிறையா சம்பளம் தந்தார். அடுத்து வந்து மாதேஷ், நான் சாக்லேட்டில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அவரும் ரொம்ப அருமையான மனிதன். அவர் வந்து அவர்லாம் எப்படின்னா, ஒரு ரொம்ப அற்புதமான பழக்கம் அவர்கிட்ட ஒன்று இருந்தது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அவர்கிட்ட வந்து ஆஃபீஸ் பாய் கணக்கு கொடுப்பானுங்க. அதில் பார்த்தா அவன் வந்து என்னென்னமோ எழுதி வச்சுருப்பான். நிறையா நோட்டு வாங்கினேன், இது வாங்கினேன், இது வாங்கினேன்னு. ஃபுட்டுன்னு இருக்கும். அந்த இடத்த அவர் பார்க்க மாட்டார், டிக் அடிச்சுட்டு போயிடுவார். ஓ நான் ஒன்றே ஒரு நாள் கேட்டேன், சார் என்ன சார் நீங்கள் மற்றதெல்லாம் கணக்கு கேட்குறீங்க, 10 ரூபாய்க்கெல்லாம் கணக்கு கேட்குறீங்க, ஃபுட்டுன்னு ஒரு இடத்துல எவ்வளோ எழுதி வச்சாலும் நீங்கள் வந்து டிக் அடிச்சுட்டு போயிடுறீங்க சார். யோ, சாப்பாட்டுக்கெல்லாம் கணக்கு பண்ணக்கூடாதுயா. அடுத்து அந்த சாப்பாட்டெலாம் அவன் பொய்யா எழுதியிருக்கான், திருட்டுத்தனம் பண்ணுறான்னா அவனை நம்ம என்னையா பண்ண முடியும், அதெல்லாம் செய்யக்கூடாதுயா அப்படின்னாரு. அவர் அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு அந்த இடம் எனக்கு ரொம்ப பகீர்னுச்சு. ம். சாப்பாட்டுக்கு கணக்கு பார்க்கக்கூடாதுயான்னு. அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் இன்னொரு பழக்கம் இருந்தது சார்கிட்ட. ஒரு நாள் என்கிட்ட வந்தார், யோ சிவா, நான் ரொம்ப பெரிய பணக்காரன் தான்டா செல்லம். சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க, நீங்கள் பயங்கரமான ஆள் சார். எப்படி சொல்கிறேன் சார், நீங்கள் தெலுங்கில் நடிக்கிறீங்க, ஹிந்தியில் நடிக்கிறீங்க, மலையாளத்தில் நடிக்கிறீங்க, கன்னடத்தில் நடிக்கிறீங்க, தமிழில் நடிக்கிறீங்க, அப்புறம் எல்லா லாங்குவேஜும் பேசுகிறீங்க, அதனால் நான் பெரிய ஆளா அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னா. அதெல்லாம் கிடையாதுடா, எனக்கு 9 கோடி கடன் இருக்குது.
இது என்ன சார் ட்விஸ்ட் இந்த குடுக்குறீங்க? பிரகாஷ் ராஜுக்கு 9 கோடி கடன் தந்திருக்கான்னா பெரிய ஆள்டா நான், கடனை வச்சு தாண்டா ஒரு பெரிய மனுஷனை நீங்கள் வந்து பெரிய ஆள்னு முடிவு பண்ணணும்னாரு என்கிட்ட. அது ஓ! ரொம்ப வித்தியாசமான தாட்டாக இருந்தது. உண்மை தானே, ஒரு 1,00,000 கோடி 2,00,000 கோடி வாங்கிட்டு ஓடி போடுறானுங்களே, அவனை நம்பி அவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்னா அவன் தானே பெரிய ஆள். நிச்சயமா சார். ஐயா அப்போ உங்களை நம்பி எவ்வளோ பேர் அது எவ்வளோ கடன் கொடுக்குறாங்களோ அதை வைத்து தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நீங்கள் எடை கண்டிப்பா போடணும். சார். அடுத்ததாக சார் செஞ்சா, மின்ட், மாச்சா. அது செஞ்சான்னா என்னங்க அர்த்தம்? செஞ்சானா செய்வாங்க சார். பயங்கர கஷ்டப்பட்டு வேர்வெல்லாம் சிந்தி செய்ற ஒரு டீ தான் செஞ்சா டீ. இப்படி ஒரு இது உண்மைங்களா அது? சரி ரைட். அது நம்புற மாதிரி இருந்தா ஓகே சார். சரி, போலாமா அது செஞ்சா டீ? ஓகே. அது ஏதோ ஊர் பேருன்னு நினைக்கிறேன். அந்த ஊர் டீ ஆ. ஊட்டி டீன்ற மாதிரி இருக்கும். செஞ்சா ஆமா சைனால. என்னம்மா அது? அல்வா. ஆ. அல்வாவை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, வாழ்க்கையிலேயே நீங்க வாங்கின மறக்க முடியாத ஒரு அல்வா. இது அல்வானே எனக்கு தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு ஒரு அல்வானா எந்த அல்வா? அதாவது அப்படி எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம்ன்றது நான் லைஃப்பில் ஒன்றும் பெருசாக எனக்கு தோணல எனக்கு. இல்ல சார், இப்ப ஏதாச்சும் ஒரு படம் சைன் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப எக்ஸைட்டடா இருந்திருப்பீங்க, பட் அது டேக் ஆஃப் ஆயிருக்காது, இல்லாட்டி ஆர்டிஸ்டோட டேட்ஸ் கிடைச்சிருக்காது, இல்ல டேட்ஸ் கிடைச்சாலுமே வந்து வேற ஒரு படத்துக்கு அசைன் பண்ணிட்டு அவங்க அந்த படத்துக்கு போயிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான விஷயங்கள்ல நம்மளோட தமிழ் சினிமால. எனக்கு அந்த மாதிரி மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு அல்வா? அப்படி ஒன்றும் என்னால் இது பண்ணிக்க முடியல. நான் ஒரு தடவை அதாவது இதெல்லாம் வந்து ஒரு எமோஷனுடைய இதுதான் இது. ம். நான் ரொம்ப அப்பப்போ நான் நினைப்பேன். ம். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ம், ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு. அந்த உதவி வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு, இவர் என்கிட்ட பொய்யா கேட்குறாருன்னு நினச்சிட்டேன் நான். ஓ! அதுக்கு பிறகு ஒரு நண்பர் வந்து இல்லைங்க அப்படி ஒரு உண்மை தான் அது அப்படின்ட்டாரு. அதுக்கு பிறகு அதாவது அவருக்கு தெரிஞ்சவர். அதுக்கு பிறகு அவர் தேடி தேடி பார்த்தா என்னால் அவர் கிடைக்கவே இல்லை. நான் வந்து அடடா ஒரு உண்மையான உதவி கேட்டு நம்ம செய்யாமல் போயிட்டோமே. ஆனால் அதுக்கு பிறகு இன்ன வரைக்கும் நான் சந்திக்க முடியல அவரை. அந்த மாதிரியான குறைகள் என் மனசில் விட்ட வழியா வந்துட்டு நான் ஏமாற்றங்களை நான் பெருசாகவே நினைக்க மாட்டேம்மா. என்னென்னா அது அவங்களுடைய சூழல்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பேன் நான். ம். நான் இது ஒரு பெரிய அவர் ஏமாற்றிட்டாரு அதனால். ஏன்னா நான் பெருசாக எதிர்பார்ப்புகள் எனக்கு ரொம்ப கம்மியாக வச்சுக்குவேன் நான். அப்படியே நடந்தாலும் அது மூமெண்ட்ஸ்ன்னு நினச்சி போயிட்டே இருப்பேன் நான். நிச்சயமா. சரி ரைட்டாக அவருடைய சூழல் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு நினைப்பேன் ஒழிய பெருசாக அப்படி எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஷாக்கிங்காக எனக்கு நடந்ததில்லை இது வரைக்கும். நடந்ததில்லை. ஓகே. எங்கள் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். அடுத்தது எங்கள் தந்தையினுடைய மரணம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா ஒழிய ஒருத்தவங்க அல்வா கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அல்வா விரும்பி சாப்பிடுவேன் நான். உங்களுக்கு இருக்கு சார், வேணுமா இப்ப அல்வா? இல்லை இல்லை ஓகே. சென்சாய் அதே மாதிரி நீங்க யாருக்காச்சும் அல்வா கொடுத்துருக்கீங்களா சார்? நான் இந்த மாதிரி வேலைகளில் பெருசால இது பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அது நம்மளுக்கு பிடிக்காது. அது நேர்மையாவே தான் இருக்கணும் எப்பவுமே. நேர்மன் கிடையாது, இயல்பாக இருக்கிறது. நேர்மன்றலாம் யாராலையும் இருக்க முடியாது. ஆமா. இயல்பாக இருந்துட்டு போகிறது. அதனால் நான் அந்த மாதிரி அது ஒரு சில்லற வேலைன்னு நினைப்பேன் நான். அவனை போய் இதை ஒன்று சொல்லி போய் ஒன்று அது நம்மளுக்கு சரியாக வராது. ஓகே. சில வாட்டி வந்து சிச்சுவேஷனால ஒரு ஆர்டிஸ்ட்டை கமிட் பண்ணியிருப்பீங்க, பட் ப்ரொடக்ஷன் சைடு இல்லை நிறைய ஃபேக்டர்ஸ்னால வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். அந்த டைமில் வந்து எப்படி அதை நான் மேனேஜ் பண்ணுவீங்க? சொல்லிடுவேம்மா. நானே ஓ, அதை வந்து வெளிப்படையாவே. என்ன சொல்கிறேன், சார் கோச்சிக்காதீங்க, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இதை நான் பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கூடாது அப்படின்னா. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த தடவை எதுலையாவது நிச்சயமாக கூப்பிட்ருவேன். ஏதாவது ஒரு சூழ்நிலை கூப்பிட்ருவேன். நான் தொடர்ந்து பயணிக்கிற ஏதாவது ஒரு படங்களில் கூப்பிட்ருவேன். அடுத்தது என்னை வந்து தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்கல்ல, ம். அதனால் நம்ம வந்து இவ்வளோ இந்த மாதிரியான வேலைகள் பார்க்க மாட்டோம்னு தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு பின்னால் உங்கள்கிட்ட வந்து பெரிய நியாயம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா எந்த காரணமும் வந்து சரியானது கிடையாது. ம். அதனால் முன்னாடியே அதை சொல்லிடுறது பெட்ரு. நிச்சயமா சார். அற்புதம், சூப்பர். மின்ட், மாச்சா. மாச்சா போலாமா? இது ஜப்பான் டீ. அது போடுங்க. ஜப்பான் ஹைக்கூவை போடுங்க. ஹைக்கூ போட்டுடலாமா? ஹைக்கூ உள்ளே காதல். லவ்வா? எல் ஃபார் லவ். அதான் இது என்னென்ன ஒரு ஒரு படிச்சுட்டு வேலையில் நம்ம இருக்கும்போது ஒரு காதல்லாம் வரும். ம்.
அதெல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து காதல்ன்றது இப்போ வந்து இப்போ ஒரு இன்னைக்கு கூட ஒரு நண்பர் சொன்னார், "ஏன் காதல் படமே வர மாட்டுதுன்னா, காதல் வந்து இப்போ வந்து காதலா இல்ல. ஃபோன் வந்த பிறகு எல்லாம்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுது." ஆமா. கா முன்னாடி ஏன் காதல் படங்கள் நெறையா வந்ததுன்னா, காதலனுடைய மெனக்கெடுகள் நெறையா சீன் இருக்கும். அந்த பொண்ண பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு தூது அனுப்பணும். அதுக்கு பிறகு பார்த்தா அவன் தம்பி பார்த்துருவான். தம்பி பார்த்துட்ட உடனே இவன் போய் யார் வீட்ல சொல்றானோன்ற பிரச்சனை வந்துரும். போராட்டம் இருந்துச்சு. போராட்டம் வந்துரும். அல்லது வந்து ஒரு நண்பன் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி ஆவான். இந்த மாரி நெறைய ப்ராசஸ் இருக்கு. இல்லன்னா அந்த பொண்ணுடைய அக்கா பார்த்துரும். ம். அது வீட்ல போயிட்டா அங்க வெளுத்து வாங்குவாங்க அத. அப்புறம் அந்த விஷயம் இங்க தெரிஞ்சு, இப்ப இந்த வீட்ல வந்து ஏன்டா உனக்கு வந்து வேலையே கிடையாது, வேணா இந்த வேலைலாம் பார்க்க போறியான்னு சொல்லிட்டு 2 போடு போடுவானுங்க. இப்படிலாம் ரொம்ப இதா இருக்கு. ஆனா இப்ப அது கிடையாது. ஒரு ஆமா. பார்த்தோன்னே ஃபோன் நம்பர வாங்கிடுறானுங்க. அப்புறம் ஏதோ 4 மெசேஜ போட்டுறானுங்க. இதாயிடுது. அதனால பிரேக்கப்னா பிரேக்கப் அவ்வளவுதான். இதில இருக்கு. அப்புறம் வந்து இப்போலாம் தாடி வச்சுட்டு 7, 8 வருஷம்லாம் நின்னுட்டு இருப்பானுங்க. அப்போலாம் வந்து டிஆர் சார்லாம் எப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்க காதல் தோல்வியில. ம். சார், காதல் இந்த தாடியோட கதை என்ன சார் அப்ப? இல்ல எனக்கு இது டவுட்டா இருக்கே ஒரே. இது சோம்பேறித்தனத்துக்கானது. அப்படின்னா டை அடிச்சிருப்பேனே நானு. எனக்கு வந்து அதான் சொல்றேனே, ஏன்னா நானு மெனக்கெட்டு ஒரு வேலைய செய்யக்கூடாதுன்னு நெனைப்பேன். ம். அதுக்கு டை அடிச்சுட்டு காலைல ஏன்னா நான்லாம் இந்த ஷூட்டிங்க்கு ச சன்ரைஸ் கால் ஷீட்னு ஒண்ணு இருக்கு. அது ஆ. 3 மணிக்கு போய் நிக்கணும். பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு எந்திச்சு டை அடிச்சிட்டு இருப்பானுவ. நான் வந்து ரொம்ப கொடூரமா பார்ப்பேன். "டேய் என்னடா நைட்டு 1 மணிக்கு டை அடிச்சிட்டீங்க?" "இல்ல சார் 1:30 2 மணிக்கு கிளம்புனா தாங்க 3 மணிக்கு பீச்சுக்கு போ முடியும்" அப்படின்னுவானுங்க. ம். இதெல்லாம் பார்ப்பேன் நானு. அடுத்து நானு இதெல்லாம் ஓகே, நம்மளுக்கு அதுதான் வருது. அது இருந்துட்டு அப்ப போட்டும்னு நினைப்பேன். காதல் தோல்வி இல்லையா? காதல் தோல்விலாம் கிடையாது. அதான் ஒரு பொண்ண நெனச்சேன். அது வந்து சரியா வரல. அது ஏன்னா அது காரணம் வந்து நம்ம சென்னை வரணுன்ட்டு, அந்த அந்த பொண்ணு வீட்ல என்னன்னா, அவங்க செட்டில் ஆகணும்னு நெனைப்பாங்க. ஒரு பொண்ணுடைய ம். இங்க வந்து மெட்ராஸ்ல வந்து எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம டைரக்டர் ஆகி எப்போ கல்யாணம் பண்றது? அதுக்குள்ள ஆமா. அது கிழவியா போயிடும். அதனால வந்து என்னன்னா, அது நம்மளுக்கு சரியா வரல. அப்ப சென்னைக்கு வரோன்ற சூழ்நிலையில அது அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப ஃபைனலா மின்ட் இருக்கு பாத்துடலாமா? மின்ட் உள்ளே. என்னது பேட்டரியா? ஆமா. பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க லைஃப்ல வந்து ரொம்ப லோவா இருக்கும்போது, நான் என்னடா இது வாழ்க்கை நம்ம எதிர்பார்த்த மாரியே இல்லங்கும்போது, யாராச்சும் ஒரு நபர் வந்து உங்களுக்கு பேட்டரி மாரி புஷ் குடுத்துட்டே இருப்பாங்க. சார்ஜ் ஏத்திட்டே இருப்பாங்க. அந்த மாரி உங்க லைஃப்ல வந்து யாரு பேட்டரியா இருக்காங்க? இல்ல பல நேரங்கள்ல. அதாவது என்னன்னா, என்னுடைய முதல் புரொடியூசரு, ம். அவர் பேரு கிருஷ்ணகாந்த். அவர் எனக்கு திருடாதிரடி குடுத்தவரு. என்னுடைய முதல் உதவி இயக்குனரா என்ன சேர்த்துக்கிட்ட எழுத்தாளர் பூமணி. அதுக்கு பிறகு வந்து என்னை வந்து ஒரு பெரிய படம் அஜித்தினுடைய முகவரி படத்தில் என்னை உதவி இயக்குனரா சேர்த்துக்கிட்ட இசட் துரை. அடுத்தது என்னை வந்து ம், ஆ, பிரகாஷ்ராஜ் படம் தயாவில் என்ன அசோசியேட் அண்ணன் செந்தில் அண்ணன் இயக்குனர். அடுத்தது என்ன வெங்கடேஷ் அவர் வந்து என்னை வந்து சாக்லேட் அசோசியேட். இல்லை என்ன ஒரு படத்தை முடிச்சுட்டு போனால் அடுத்த படம் நம்ம போய் சேரணும். அவங்கெல்லாம் வந்து அந்தந்த நேரத்தில் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து இது பண்ணாங்க. அடுத்து எனக்கு முதல் படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர். அப்போ அந்த நேரத்தில் அந்த கதையை வந்து கேட்டு கஸ்தூராஜாவும் தனுஷும் 2 பேரும் கேட்டாங்க. எம்ஜிஆர் ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்துல அவங்க வீட்டில் கேட்டாங்க. அந்த இடத்துல அவங்க செஞ்ச அந்த உதவி. அவங்க இல்லைன்னு சொன்னால் அந்த படம் கிடச்சிருக்காது இல்லையா எனக்கு. இந்த மாதிரியான ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒரு அமீர் வந்து அவர் வந்து நடிக்கும்போது என்னை வந்து டைரக்டராகி யோகி இந்த மாதிரியான ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு நிறையா எனக்கெல்லாம் வந்து வெற்றிமாறன் வந்து என்னை வந்து விசாரணைன்னு ஒரு சின்ன படம் எடுக்க போகிறோம் சிவா. நம்ம ஒரு காம்பேக்டாக ஒரு படம் 40 நாள் எடுக்கணும், நீங்கள் என் கூட வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி தரணும்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்து அழைச்சாரு. அதெல்லாம் பெருசாக இருந்தது. ம். ஏன்னா அப்பயே ஒரு 3 படம் பண்ணிட்டாரு. என் வீட்டுக்கு வந்தார். எங்கள் சிவா எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கீங்க, நான் வரேன், உங்களை வந்து பார்க்குறேன்னாரு. இப்போ இந்த பண்புலாம் ரொம்ப மாபெரும் சிறந்த பண்பு. அதான் 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 இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பேன் நான். ஆமா. நம்ம என்னன்னா ஒரு காற்றை விட நம்ம சிறந்தவன் ஆகிட முடியுமா? காற்றுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? எல்லாம் ஃப்ரீ தான் அந்த காற்று, ஆக்சிஜன் நமக்கு. ஏன்னா சூரிய ஒளிக்கு நம்ம ஏதாவது நன்மை பண்ணிட்டு போகிறோமா? வாழ்நாள் பூரா ஃப்ரீ. ஏன்னா சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நமக்கு அதுதான் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கை எவ்வளோ ஒரு அதிசயங்களை நமக்கு தருது. ஒரு நாள் கூட நான் தண்ணி ஊற்றுனது கிடையாது. பல மரங்கள் எனக்கு நிழல் தருது. இப்படி அற்புதங்கள் இங்கே எத்தனையோ நம்மளுக்கு சாதாரணமாக கிடைக்கும்போது மனிதன் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கணும். கண்டிப்பா சார். நான் என்ன கேள்வி கேட்டேனே தெரியல சார். அந்த லெவலுக்கு வந்து நிறைய அறிவு இல்லை சார்ந்த கேள்விகள்லாம் எனக்கு பதில் எல்லாம் சொல்லி பேட்டரி பேட்டரி போயிட்டு எங்கேயோ நாட்டு இல்லை அதான் இந்த மாதிரி இல்லை என்னன்னு கேட்டால் இங்கே பாரு, இந்த உலகத்திலே நெருப்பை கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறான்ல, நெருப்பு அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கும். நெருப்பு இல்லாத இருந்திருக்குமா? காடு இருக்குன்னா நெருப்பு இருந்திருக்கும். ஆமா. ஆனால் தேவையான பொழுது அவன் வந்து அதை எடுக்கணும்ல, ம். அதுதான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறான்.
நெருப்பை மனுஷன் கண்டுபிடிச்சிருப்பானா? அதில் காட்டில் வந்து மூங்கில் உரசினாலே நெருப்பு வந்துடும். ஆமா. ஆனால் அவன் தேவைக்கு அந்த நேரத்தில் வேணும்ல. ம். அப்போ சிக்கிமிக்கெல்லாம் அவன் தேவைக்கு இது பண்ணணும். அப்போ அதுதான் கண்டுபிடிப்புன்னு சொல்கிறான். இன்வென்ஷன் அதாவது வந்து டிஸ்கவரி இன்வென்ஷன் 2 இருக்குல்ல அந்த மாதிரி. அப்போ ஒவ்வொன்றுத்தும் நம்ம வந்து இந்த இடத்துல சார்ஜ் போயிடுச்சு அந்த இடத்துல இது வந்து நீங்கள் மூமெண்ட்டாக நினைக்கணுமா? அதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இருக்கிற கல்வி திட்டமாக மனிதர்களை ஏன் இப்படி மாற்றிடுச்சுன்னே தெரில. மூமெண்ட்ஸு ஒரு நாளில் வந்து ஒரு குறை நடக்கும், ஒரே நாள்லேயே நடக்கும். ம். அந்த குறைய அப்போ டக்குன்னு நீங்கள் மாற்றி அடுத்த மகிழ்ச்சி ஆவீங்க அடுத்த 1 மணி நேரத்தில். அடுத்தது வந்து இடைப்பட்டு ஒன்று இருக்கும். இதெல்லாம் அடுத்தடுத்த மூமெண்ட்ஸு. இதில் குறை எங்கே இருக்குது, மகிழ்ச்சி எங்கே இருக்குது? இதை வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்களில் வந்து ஒரு பாதையில் வந்து இது வந்து நீங்கள் உண்டாக்குனது இது. ஆனால் இயற்கையான பாதைகள் அப்படி கிடையாது. மேடு பள்ளங்கள் உள்ளது தான். இதை கண்டிப்பா. வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக யதார்த்தமாக அழகாக உங்களை பயன்படுத்தி போகணும். இது பெரிய சோகம், அது பெரிய சந்தோஷம் அப்படின்ற ஒரு தேவையில்லாத மதிப்பீடுகள் உங்ககிட்ட இருக்குது. அதை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சர்வசாதாரணமாக ரொம்ப நல்லா இருக்கலாம். கடைசியில என்ன இப்படி லாக் பண்ணிட்டீங்கல்ல. ஓகே இல்லை சார், ஓகே. மாத்திக்கலாம் சார். கண்டிப்பா நிச்சயமா மாத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம டீ பார்ட்டியும் வந்து அற்புதமாக முடிஞ்சிச்சு சார். சூப்பர். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு சூப்பரான ஒரு சமையல் சாப்பாட்டு செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சார். ஸோ இதுவா அதுவா நான் ரெண்டு டிஷ்ஷாக சொல்லுவேனா, நீங்கள் அதுலேருந்து ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? கடகடன்னு சொல்லணும் சார். சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. இட்லிக்கு மீன் குழம்பா இல்லை கறி குழம்பா? மீன் குழம்பு. மீன் குழம்பு. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? தேங்காய் பால். சார் நான் எவ்வளோ சூப்பரான ஒரு சாப்பாடுலாம் சொல்லிட்டு தேங்காய் பால் மட்டன் பிரியாணி. அதான் இல்லைம்மா அதான் ஒரு கண்ணுல ஒரு பிரகாசமே தெரியலையே சார். சாப்பாடு உங்களுக்கு பிடிக்காதா? இல்லை சாப்பிட்டு அதனால தான் உயிரோட இருக்கும். ஓகே. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். தயிர் சாதம். பீட்சாவா பர்கரா? ரெண்டும் எனக்கு பிடிக்காது. ட்ரை பண்ணி ஆனால் பிடிக்கலையா சார்? ரெண்டு நான் எனக்கு பிடிக்காது. அது பீஸா பர்கரை கூட எதுக்காவது சாப்பிட்ருவோம். பீஸா நான் பூரியா பொங்கலா? பொங்கல். பொங்கல். நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? ரெண்டும் எனக்கு பிடிக்காது சார். இங்கெல்லாம் எல்லாருமே காரசாரமா நான் சாப்பிட்றேன். அது என்னைக்காவது ஒரு நாள் எவனாவது சொல்கிறான்னு வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்டுட்டு போனோட நான் ஒரு நாள் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது. இப்போ வேறு வழி இல்லை, நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் இருக்குன்னா என்ன சூஸ் பண்ணுவீங்க? சாப்பிடாமே இருந்துருவீங்களா? அப்படி கூட ஏதாவது தோசை இட்லி கிடச்சிரும். அது ரெண்டுத்தையும் தூக்குங்க. அது சரி. சிக்கன் 65யா பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட். பிரெட் ஆம்லெட். மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? ரொம்ப ஆபத்தான இது. சரி முட்டை போண்டா. முட்டை போண்டா. நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு ரசம். மசால் வடையா மெது வடையா? மெதுவடை. மெதுவடை. முடிஞ்சிடுச்சு சார். சூப்பர். அதே மாதிரி இப்போ அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு சார் உங்களுக்கு? என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் உங்களை எதிர்பார்க்கலாம்? தான் நான் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப முக்கியமான படமாக வரணுன்னு. அது ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆரம்பிக்கலான்னு. அடுத்து டிஎன்ஏன்னு நம்ம அதர்வா படம் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் ஒரு வில்லனாக நடிக்கிறேன். அது அப்புறம் ஆர்யா இடத்துல பாண்டின்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணுற ஒரு படம், அதில் வில்லனாக நடிக்கிறேன். அடுத்து வந்து காளி வெங்கட்டு கூட ஒரு படம். அடுத்து வந்து ஒரு இதய கோவில்னு ஒரு படம். அது பேர் ஏதோ மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு நியூ ஃபேஸு. கருணாஸ் கூட ஒரு படம். இந்த மாதிரி மஞ்சு வாரியார் கூட ஒரு படம். இந்த மாதிரி போகுது. நான் இன்னும் ஒரு படம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அடுத்து நிறைய கேட்பாங்க. நமக்கு உண்மையாலுமே எனக்கு வந்து கொஞ்சம் டைம் பிஸியாக போயிட்டுருக்கு இல்லைன்றதால நிறையா இது பண்ணிக்க முடியாது. எனக்கு நிறைய வேலைகள் மற்றது இருக்குது. ஓகே. அதனால் சூப்பர் சார். அதே மாதிரி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரெஸோ. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக போகுமோ அது மாதிரி நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் குடுகுடுன்னு பதில் சொல்லணும். ரெடியா சார்? நான் ஒரு சிறந்த மனிதன். என் வழி எல்லாரோட வழி தான். ஐ லவ் எங்கள் அம்மா. ஐ ஹேட் ஹேட்ன்றது அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் இது பண்ணிக்க முடியல. ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா ஒரு பார்ட். ஒரு பார்ட். நான் அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என் வாழ்க்கை ஒரு அழகு. அழகானதா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம். அது எப்படி தெரிஞ்சதெல்லாம்? உங்கள் சிரிப்பு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு போலியே. சரி, என்ன ஒரு நல்ல குட் மூமெண்ட்டை நினச்சிக்கிட்டே இருப்பேன் நான். நல்லா சூப்பர் சார். எனக்கு கோபம் வந்தா
ஐயோ! சமயத்தில் கோவம் தான் ரொம்ப அதிகமாகிடும். இல்லைன்னா கோவமே பட மாட்டேன். ரொம்ப கோவப்பட்டா ரொம்ப ரொம்ப எரிச்சலாயிடுவேன் நானு. தாங்கவே முடியாது என்னால. ஆனா மேக்ஸிமம் கோவப்பட மாட்டோம். வராது. ம். நான் ஜாலியா இருந்தா? சரி ஜாலியா இருந்தா என்ன ஒரு சிறந்த நண்பர்கள் கூட இருந்தா தான் ஜாலியா இருப்பேன். அதாவது ஒத்த தாட் இருக்கணும். அதுதான் அது ஒரு சொர்க்கமான இடம். அதாவது சேம் தாட் உள்ள நண்பர்கள சந்திக்கும்போது அந்த இடம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆக்சுவலா அது ஒரு சொர்க்கமான இடம். கண்டிப்பா சார். என் காதல்? அது ஒரு பேர் தான் வந்து போகிறது தான். காதல் வந்து போகிறது தான் அது. வந்து போகிறது. ம். ஓகே. நான் கேட்டது? எல்லாத்தையும் கேட்போம். எல்லாத்தையுமே கேட்பீங்க. எனக்கு கிடைத்தது? குட். நல்லது கிடைச்சிருக்கு நிறையா. ஓகே. அடிக்கடி சொல்ற பொய்? நான் ஒரு சிறந்தவன். அது பொய்யா? அப்படி தானே எவனாவது தன்னை இல்ல சொல்றேன். நம்ம ஏன்னா அடிக்கடி சொல்ற பொய். அடிக்கடி என்ன போய் சொல்லுவோம்னா, ஏங்க சிக்னல்ல இருக்கேங்க இந்த வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாருமே சொல்ற ஒரு பொய் தான். அற்புதம் சார். இந்த செக்மெண்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஷோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வர செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து அழகா சைன் போட்டு ஒரு கப் எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. கப் அவளா காத்துட்டு இருக்கு. சைன் பண்ணிடலாமா? தோ அழகான கப் சார். என்ன சார் ஏதோ ஷேப்லாம் வரைஞ்சிருக்கீங்க சார்? சுப்பிரமணியம் சிவா, எவ்வளோ பெரிய பேர். என்ன சார் இது? சூப்பரா இருக்கு சார். நான் நினைச்சேன் ஏதோ சைனீஸ் ஜப்பனீஸ்ல எழுதியிருக்கீங்க. நல்லா இருக்கே. இந்த அதுல சிம்பிள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நினைச்சேன். ஆனா சைனீஸ்னுடைய எழுத்து அதான். நீங்க வந்து அது சித்திரை எழுத்து தானே. வீடுனா வீடு வரைவாங்க. ஆமா. அற்புதம் சார். ம். ஸோ ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல் ஹிட் ஆகணும் சார். ஜெயா டிவி சார்பாக நான் வாழ்த்துறேன். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னை இந்த இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் ஆக்டர் அண்ட் டைரக்டர் சுப்பிரமணியம் சிவா அவர்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இயல்பா யதார்த்தமா நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணாரு. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெய்னிங்கான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from பவித்ரா.